வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரமேஷ். தொடர்ந்து நம்ம சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நன்றி. ஸோ இந்த வீடியோவில் டெக்லா ஸ்ட்ரக்சரில் மாடல் வியூ அண்டு டிராயிங் வியூ ரெண்டுலேயும் பேக்ரவுண்ட் கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டெக்லா ஸ்ட்ரக்சர் ஓப்பன் பண்ணுறேன். என்விரான்மெண்ட் ரோல் கான்ஃபிகரேஷன் இது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நியூ மாடல் கிரியேட் பண்ணிக்கலாம். மாடல் ஓப்பன் ஆகிட்டு, ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் நம்மளுக்கு ஒயிட் இருக்குது, கிரிட் கலர் பிளாக் இருக்குது. ஃபைலில் போயிட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைலில் போயிட்டு செட்டிங்கு, அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இ. ஸோ உங்களுக்கு கண்ட்ரோல் இயில் அட்வான்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிரும். அப்படி இல்லைன்னா ஃபைலில் போயிட்டு செட்டிங்கில் போயிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடல் வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கலரு 1 2 3 4. இந்த 1 2 3 4 என்னன்னா இந்த கார்னர் 1 2 3 4 இந்த 4 கார்னருக்காண்டி தான் இங்கே 1 2 3 4னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேயே நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ஃபார் த டாப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த மாடல் வியூன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூஸ் 0.0.0.0 இது பிளாக் பேக்ரவுண்டு. 1.0 1.0 1.0 இது ஒயிட் பேக்ரவுண்டு. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.0 1.0 அதாவது ஒயிட் பேக்ரவுண்டுக்கு இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கிரிட் கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, அதாவது 0.0.0 இருக்கிறதுனால இது பிளாக் கலர் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கலர் கோடு அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நெட்டில் போயிட்டு டெக்லாக்கு கலர் கோடு இருக்குது. டெக்லா கலர் கார்டுன்னு அடிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே இருக்குது கலர் கார்டு டெக்லா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கார்டுக்கு ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே RGB கொடுத்துருக்காங்க. RGBனா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ. இந்த டெக்லா ஸ்ட்ரக்சர் பேக்ரவுண்டில் RGB. ஸோ இங்கே என்ன வருதோ அதுதான் நம்ம அங்கே காப்பி பேஸ்ட் பண்ண அந்த கலர் வரும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கலர் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 3015 நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும் பேக்ரவுண்டு. இந்த கலர் பேக்ரவுண்டுக்கு நம்ம இந்த இன்புட் கொடுக்கணும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இ அட்வான்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்துருங்க. ஸோ இங்கே அது நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணால் அப்ளை பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுங்க. வியூ லிஸ்ட்டில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க, வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ மறுபடியும் இதில் வேறு ஏதாவது ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கோடை எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேறு ஒரு கலர் இருக்குதுன்னா 1018. ஸோ இப்போ இந்த இது காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் ஆப்ஷனுக்கு. அப்ளை ஓகே. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிங்க. வியூ லிஸ்ட்டில் போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு
இதே இது வந்து நம்ம கலர் கோடு வந்து பெயிண்ட் மூலமா எடுக்கலாம். பெயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பெயிண்டில் பார்த்தீங்கன்னா எடிட் கலரில் போயிட்டு ஸோ பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து பாக்ஸை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ வரும், ரெட்டு க்ரீனு ப்ளூ. ஸோ ஒவ்வொன்றும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த க்ரீன் கலர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு வந்து 0, க்ரீனுக்கு வந்து 255, ப்ளூக்கு வந்து 128. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 வந்து 0க்கு வந்து நம்ம வந்து 0 எடுத்துக்கலாம். 255க்கு வந்து 255/255 1. ஸோ ப்ளூக்கு மாத்திரம் நம்ம டிவைட் பண்ணி போட்டுக்கலாம். 128/255. ஸோ 0.5 வருது. ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு (0.0), 1.0, 0.5. அப்ளை ஓகே பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நமக்கு இந்த கலர் வந்து கிடச்சிட்டு, ஸோ இந்த பெயிண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சூஸ் பண்ணியிருக்க கலர் வந்து டெக்லா இல்லாமல் இங்கே கிடச்சிட்டு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இங்கே எந்த கலர் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை வந்து ரெட்டு க்ரீனு ப்ளூ இதை வந்து 255 டிவைட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ வந்து டெக்லாவில் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நமக்கு கிடச்சிடும். சப்போஸ் இங்கே பிளாக் கலர் வேணும்னா அதுக்குள்ளே வேல்யூ அடித்தா போதும். கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வேல்யூ டைப் பண்ணால் போதும், பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலராக இருக்கும். காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். அப்ளை ஓகே க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பிளாக் கலரில் கிடச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட்டு வந்து தெரியாமல் இருக்கும், அது என்னென்னா அதுவும் பிளாக் கலரில் இருக்குன்னா தெரியல. ஸோ இப்போ அதோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். சேம் அதே தான், கண்ட்ரோல் இ. கிரிட்டுக்கு வந்து நம்ம ஒயிட் கலர் கொடுத்துடலாம். 1.0, 1.0, 1.0. அப்ளை ஓகே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் கிரிட்டு கிடச்சிருது. ஸோ இப்போ வந்து டிராயிங் வியூவில் வந்து எப்படி நம்ம மாற்றணும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காலம் ஏதாவது க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சிங்கிள் ஃபார் டிராயிங். ஸோ டிராயிங் வந்து க்ரியேட் ஆகிட்டு டிராயிங்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டில் போய் டிராயிங் லிஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து பிளாக் கலரில் வச்சுருக்கிறேன் நான். ஸோ இதை வந்து ஒயிட்டாக மாற்றிக்கலாம், பிளாக்காக வச்சுக்கலாம். சேம் அதே தான், கண்ட்ரோல் இ. இங்கே டிராயிங் வியூ சூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் டிராயிங் பேக்ரவுண்ட் வந்து ட்ரூ கொடுத்தீங்கன்னா பிளாக் இருக்கும், ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒயிட்டாக வரும். க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஒயிட்டாக இருக்கும். பிளாக் ஆகணும்னா நம்ம ட்ரூ கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஆப்ஷன் கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணோடனே பேக்ரவுண்டில் போயிட்டு ட்ரூ கொடுத்தீங்கன்னா ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். பிளாக் கலராக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி ஒயிட் அண்டு பிளாக் மட்டும்தான், வேறு எந்த கலரும் சேஞ்ச் பண்ண முடியாது. மாடல் வியூவில் வந்து நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம், சூஸ் பண்ணி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.